அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே பல்வேறு இடங்களில் ஒருவரை பற்றி மிக அழுத்தமாக சொல்லி அவருடைய செயல்பாடுகளிலிருந்து நீங்கள் எல்லாம் எச்சரிக்கையாக நடந்திட வேண்டும், எச்சரிக்கையாக வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் மிக அழுத்தமாக பல இடங்களில் குர்ஆனில் சொல்லித் தருகிறார். அவனால் தான் இந்த துனியாவிலும் சரி, தனி மனித வாழ்விலும் கூட்டு வாழ்விலும் பிரச்சனைகளும் சஞ்சலங்களும் இடையூறுகளும் ஏற்படுவதாகும். அவன் யார் என்றால் வேறு யாரும் அல்ல, நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான ஷைத்தான் என்று சொல்லப்படுபவர். அந்த ஷைத்தானின் மூலமாகத்தான் உலகமெங்கிலும் பிரச்சனைகள் தாண்டவமாடுகிறது. தனி மனித வாழ்விலும் கூட்டு வாழ்விலும் குடும்ப வாழ்க்கையிலும் அவனால் தான் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் வந்து போகிறது என்பதை நாம் அறிகிறோம். கணியத்திற்குரிய நல்லோர்களே, மனிதர்களுக்கு நலம் நாடுவதை போன்று நடித்து மனிதனுடைய உள்ளங்களில் தீய எண்ணங்களை விதைத்து அவர்களை எப்படியாவது தன்னுடைய தோழனாக ஆக்கிட வேண்டும், நான் மட்டும் தனியாக நரகம் செல்லக்கூடாது, ஆதமுடைய மக்களும் நரகம் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்லும் பகலும் கங்கணம் கட்டி செயல்படுபவன் தான் இந்த ஷைத்தான். இதனால் அவன் தினந்தோறும் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருக்கிறான். எனவே இந்த மனித விரோதியிடமிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹு தஆலா இந்த ஒருவனை பற்றி மட்டும் குர்ஆன் ஷரீஃபிலே நிறைய இடங்களில் அவன் விஷயத்தில் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், அவன் உங்களுக்கு மட்டும் பகைவன் அல்ல, எனக்கும் பகைவன், இன்னஹு லகும் அதுவும் முபீன். அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி தருகிறார், இன்ன ஷைத்தான லகும் அதுவுன் ஃபத்தகிதுஹு அதுவா. மனிதர்களே, ஷைத்தான் உங்களுக்கு எதிரி, அவனை எதிரியாகவே நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அவன் உங்களுக்கு மட்டும் எதிரி அல்ல, எனக்கும் அவன் எதிரி. வகான ஷைத்தானு லில் இன்சானி ஹதூலா. ஷைத்தான் மனித சமூகத்துக்கு துரோகம் செய்பவராக இருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டோர்களே, லா தத்தபிஉ குதுபாத்தி ஷைத்தான், ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம். வமன் யத்தபிஉ குதுபாத்தி ஷைத்தான், எவன் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவாரோ ஃபைன்னஹு யஅமுரு பில் ஃபாஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக அந்த ஷைத்தான் மானக்கேட்டையும் தடுக்கப்பட்ட விஷயங்களையும் தீமையையும் அவன் தூண்டுகிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடம் அல்ல பல இடங்களில் அல்லாஹ் தஆலா இவ்வாறான எச்சரிக்கைகளை ஷைத்தான் குறித்து பேசித் தருகிறார். கணியத்திற்குரிய நல்லோர்களே, காரணம் அவன் அல்லாஹ்வின் உத்தரவை மீறிய மக்களில் முதலாம் அவன். அல்லாஹ் தஆலாவை அவன் நிராகரித்தான், அவருடைய உத்தரவை அவன் புறக்கணித்தான். எனவே அவன் சொர்க்கத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டான். அதாவது அவன் மலக்குமார்களுக்கு எல்லாம் ஆசானாக இருந்தானாம். முஅல்லிமுல் மலாயிகா, இப்லீஸ் யாருன்னு சொன்னா மலக்குமார்களுக்கு எல்லாம் உஸ்தாது. ஆனால் அவ்வாறு இருந்த அவன் அல்லாஹ்வுக்கு நிறைய அமல்கள் செய்தான், நிறைய நன்மைகள், அதாவது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டான். ஆனால் இறுதியாக என்ன ஆயிற்று? அதே அல்லாஹ்வினுடைய உத்தரவுக்கு அவன் மாறு செய்தான். என்ன மாறு செய்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சுஜூது செய்யுங்கன்னு சொன்னா எல்லாரும் செஞ்சாங்க, இவன் செய்யல. அல்லாஹ் தஆலா பார்த்தான், என்னுடைய உத்தரவை நீ மீறியதால் இங்கு இருக்கக்கூடாது. அவன் சொன்னா, உனக்கு நான் கட்டுப்படுறேன், உனக்கு சுஜூது செய்யறேன், ஆதமுக்கு செய்ய மாட்டேன். நாங்க பார், இங்க ஆதம் அப்படி இப்படிலாம் பிரிச்சு பேசக்கூடாது, நான் சொல்றதை நீ கேட்கணும், அவ்வளவுதான். நான் மனுஷனுக்கு சுஜூது செய்ய சொன்னா செய்யணும், மரத்துக்கு சுஜூது செய்யினா செய்யணும். ஏன்னா என்னுடைய உத்தரவை தான் நீங்க மன்னிக்க வேண்டும். அப்ப என்னுடைய உத்தரவை நீ மீறி நான் இங்கிருந்து போன்னு சொல்லி அல்லாஹ் தஆலாவினால் அடித்து துரத்தப்பட்டவன் இந்த ஷைத்தான். அப்படி அடித்து துரத்தப்படுகிற வேளையில் அவன் அல்லாஹ் தஆலாவிடத்திலே இப்படி ஒரு அனுமதி கேட்டான். என்ன அனுமதி தெரியுமா? அன்திரினி இலா யௌமி யுபஅஸூன், மனிதர்கள் எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற நாள் வரைக்கும் என்னை அழிக்காமல் என்னை விட்டு விடு யா அல்லாஹ் அப்படின்னு சொன்னான். என்ன சொன்னா? மனிதர்கள் எல்லாம் அழிக்கப்படுகிற கடைசி நாள் வரைக்கும்,
அது மறுமை தொடுகிற அந்த கடைசி நேரம் வரைக்கும் என்னை நீ அழிக்காமல் யா அல்லாஹ் என்னை விட்டுவிடு, என்னை வாழ வைத்திடு என்று அவன் அனுமதி கேட்டான், அவகாசம் கேட்டான். இன்னக மினல் முன்தரீன், நீ அவகாசம் கொடுக்கப்பட்டவனாவாய் என்று அல்லாஹ் தஆலா பதில் சொன்னான். எனவே அந்த ஷைத்தான் இன்னும் அழியவில்லை, நம்மோடு தான் இருக்கிறான். என்ன, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான், அவ்வளவுதான். ஷைத்தான் யாருன்னு சொன்னா நம்முடைய கண்களுக்கு புலப்படுவதில்லை. ஷைத்தானை அல்லாஹ் தஆலா நெருப்பினால் படைத்தான். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம், ஜின்னுனா என்ன ஹஜ்ரத், ஷைத்தான்னா யாரு, இப்லீஸ்னா யாரு? ஜின்னுன்னு சொல்றோம், ஷைத்தான்னு சொல்றோம், இப்லீஸ்னு சொல்றோம். அப்ப ஜின்னு வேறு ஷைத்தான் வேறா? ஜின் வேறு இப்லீஸ் வேறா? இப்லீஸ் வேறு ஜின் வேறா? இப்லீஸ் வேறு ஷைத்தான் வேறா? இப்படியான ஒரு நிலை இருக்கிறது. இப்லீஸா இருந்தாலும் சரி, ஷைத்தானா இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் ஜின்னினுடைய சமூகம் தான். ஜின் தான் இவர்களுக்கு மூலம். அப்ப இப்லீஸ் என்பவன் யார்? இப்லீஸ் யாருன்னு சொன்னா ஷைத்தான்களுக்கெல்லாம் ஹெட் இப்லீஸ். இந்த ஷைத்தானாக இருந்தாலும் சரி, இப்லீஸா இருந்தாலும் சரி, இவர்கள் ஜின்னினுடைய ஜின் படைப்பு தான். எல்லாருமே ஜின் தான். அந்த ஜின்களில் நல்லோரும் உண்டு, தீயோரும் உண்டு. எப்படி மனிதர்களில் நல்லோரும் கெட்டோரும் இருக்கின்றோமோ, முஸ்லிம் இருக்கிறாங்க, மோமின் இருக்கிறாங்க, முஸ்லிம் இருக்கிறாங்க, காஃபிர் இருக்கிறாங்க, முனாஃபிக் இருக்கிறாங்க. இப்ப எல்லாரும் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? ஆனா அனைவரும் மனித படைப்பு தான். அனைவரும் மனித படைப்பு. மனிதன் என்பதுல சந்தேகம் இல்லை. அவன் காஃபிரா இருந்தாலும் சரி, முஸ்லிக்கா இருந்தாலும் சரி, அவன் யாரு? தனி படைப்பு இல்ல, மனித படைப்பு. இதே போன்றுதான் ஜின்களில் இப்லீஸ் உண்டு. இப்லீஸ் வந்து ஷைத்தானுக்கு ஹெட். ஷைத்தான் யார் அப்படின்னு சொன்னா, ஜின்களில் எது தீமை செய்யுமோ, ரப்புக்கு மாறு செய்யுமோ, அதை ஷைத்தான். ஷைத்தான் என்ன? இதனுடைய வேர் சொல்லி ஷத்தன, தூரமாக்கப்பட்டவன், அல்லாஹ்வின் அருளில் இருந்து துரத்தப்பட்டவன், கலகம் ஊட்டுபவன், குழப்பம் செய்பவன் என்பதெல்லாம் அதற்கு பொருள் இல்லையா? அதனாலதான் தவறு செய்கிற ஒருவரை நாம் அடையாளப்படுத்துகிற போது ஷைத்தான் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அந்த இன்சான் செய்யறதில்லை, ஷைத்தான் செய்ய வைக்கிறான். அப்ப ஷைத்தான் யாருன்னு சொன்னா அவனும் ஜின்னுதான். அந்த ஜின்களில் ரப்புக்கு மாறு செய்பவன், குழப்பம் செய்பவன், கலகம் செய்பவன். அப்ப இப்லீஸ் யாரு? தீமை செய்யறான் பாத்தீங்களா, ஷைத்தான். இந்த ஷைத்தானுக்கெல்லாம் ஹெட் தான் இப்லீஸ். இந்த ஷைத்தானுக்கு ஹெட் தான் யாரு? இப்லீஸ். அந்த இப்லீஸ் என்று சொல்லப்படுபவன் தான் ரப்பினுடைய உத்தரவுக்கு மாறு செய்கிறான். அல்லாஹ் சொன்னா சுஜூது செய்ய ஆதமுக்கு செய்ய மாட்டேன்னா சொன்னது யாரு? இப்லீஸ். அல்லாஹ் தஆலா அழைத்து துரத்தினான். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, மனித இனத்தை மறைந்திருந்து கண்ணுக்கு புலப்படாமல் சீரழித்து வழிகெடுப்பதிலே முதன்மையானவனாக இந்த ஷைத்தான்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது இறையடியார்களை வழிகெடுத்திட வேண்டும் என்று அல்லும் பகலும் அல்லும் பகலும் அல்லும் பகலும், அதாவது நாம சொல்லுவோமா இல்ல, கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு உட்கார்ந்துருக்கிறாப்பா, அந்த மாதிரி எப்படிதான் அந்த ஆதமில் இருந்து வரக்கூடிய மக்களை வழிகெடுக்கலாம். ஏன்னா அல்லாஹ் வந்து சொல்லிட்டு தான் வந்திருக்கிறான், எனக்கு நீ அவகாசம் கொடுத்து விட்டாய், இது ஆதமில் இருந்து வருகிற எல்லா மக்களையும் வழிகெடுப்பேன், நீ முடிஞ்சா செஞ்சுக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் அனுப்பினான். அல்லாஹ் என்ன சொன்னா, முடிந்தால் நீ செய்து கொள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அனுப்பினான். ஆக எப்படியாவது இறையடியார்களை அல்லாஹ்வினுடைய சிந்தனையை விட்டும் அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்கி நரகத்துக்கு நான் மட்டும் போகக்கூடாது, என்னோடு சேர்ந்து இது ஆதமுடைய பிள்ளைகளும் வர வேண்டும் என்று அவன் திட்டம் போட்டு காரியமாற்றி கொண்டிருக்கிறான். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, முதல்ல இந்த ஷைத்தான் என்ன தெரியுமா செய்வான்? பள்ளிவாசலை விட்டு நம்மை தடுக்கும். முதல்ல எங்க கை வைப்பான்? பள்ளிவாசலை விட்டு தடுப்பான். ஏன்னா பள்ளிவாசல் தான் ஹெட். ஒரு முஸ்லிமானவன், ஒரு மனிதன் பக்குவப்படுகிற இடம் எதுவென்றால் மஸ்ஜிது தான். மஸ்ஜிதில் தான் மஸ்ஜிதில் தான் முஃமின் சமைக்கப்படுகிறான், மஸ்ஜிதில் தான் முஃமின் உருவாகிறான், மஸ்ஜிதின் மூலமாகத்தான் ரஹ்மத் பிறக்கிறது, பரக்கத் சப்ளை செய்யப்படுகிறது, இறையருள் பொழிகிற இடம். சென்றவாமே சொன்னோம், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா தத்உ மஅல்லாஹி அஹதா. மஸ்ஜிதுகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமாகும், அங்கு அல்லாஹ்வை வணங்குங்கள். கண்ணியத்திற்குரிய நல்லவர்களை, பூமியிலேயே அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான இடம் பள்ளிவாசலை தவிர வேறு எதுவும் இல்லை. பள்ளிவாசலுக்குள் நுழைந்தவர் அவர் பாதுகாப்பு பெறுகிறார், அவர் நிம்மதி பெறுகிறார்.
அவருடைய தரஜா உயர்த்தப்படுகிறது. அதனால என்ன செய்வான்டா, முதல்ல அவன் செய்யறது பள்ளிவாசலை விட்டு இவனை எப்படிதான் தடுக்கிறான், பள்ளிவாசலை விட்டு தடுக்கும் காரியத்தில் அவன் ஈடுபடுகிறான். ஆனா பள்ளிவாசலுக்கு வர மாட்டேன். அவன் ஜும்மாக்கு வர்ற மாதிரி 5 நேரம் வர்றோம் இல்ல, பெருநாளுக்கு வர்ற மாதிரி 5 நேரம் வர்றோம் இல்ல, பெருநாளுக்கு வருவது போன்றுதான் ஐங்காலமும் பள்ளிவாசலுக்கு வரணும். ஜும்மாக்கு வர்ற கூட்டம் கூட போதாது, இன்னும் எத்தனையோ பேர் இதை விட பன்மடங்கு வெளியே இருக்கிறாங்க. அவன் எப்படி பள்ளிவாசலோடு மூவின் தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் 2 பெருநாள் தொழுகைக்கும் வருவதை போன்று வர வேண்டும். அதான் பள்ளிவாசல் தொடர்புன்னு சொல்றது. ஆனா பள்ளிவாசலோட நம்ம தொடர்பு வைக்கிறோமா? இல்லையே. பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே வீடு, எங்கெங்கயோ போவார், எங்கெங்கோ செல்வார், போவார், வருவார், காரியம் சாதிப்பார். ஆனால் பள்ளிக்கு அருகாமையிலே அவருடைய வீடு இருக்கும். ஒரு வக்து தொழுகைக்கு கூட வராத மக்கள் இருக்கிறார்கள், தெரியுமா உங்களுக்கு? நான் பார்த்திருக்கிறேன். ஒரு வக்து தொழுகைக்கு கூட வராம, ஆமா ஒரு பெருநாள் தொழுகைக்கு வந்தாரா என்னன்னு தெரியல, ஒஃபாத்தாயிடுறாங்க. கடைசியில் என்னாச்சு, நீ பள்ளிவாசலுக்கு வராமல் கபருக்கு வரக்கூடாதுன்னு அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான். அல்லாஹ் எப்படி முடிவு செஞ்சிருக்கிறான் தெரியுமா? நீ பள்ளிவாசலுக்கே வரமாட்டேன்னு சொல்லி பள்ளிவாசல் பக்கத்திலே நீ பள்ளிவாசலை ஒட்டி வீடு கட்டி வசித்தாலும், நீ மஸ்ஜிதுக்கு வராமல், பூமியில் பிடித்தமான என்னுடைய இல்லத்துக்கு நீ வராமல் நீ கபருக்கு வர முடியாதுன்னு அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான். அதனால என்ன செய்யறாங்க, அவன் பள்ளிவாசலுக்கே வராம இருந்தாலும் சரி, அவனை 4 பேர் சேர்ந்து கையால பிடிச்சு தூக்கி பள்ளிவாசல கொண்டு வந்து வச்சு ஒரு 10 பேர் அவனுக்கு ஜனாசா தொழுது அவனுக்காக துவா செய்யாமல் மஸ்ஜிதுக்கு வராமல் எந்த ஜனாசாவும் செல்வதில்லை. அப்படியே சில ஜனாசா கபிரிஸ்தானுக்கு போயிருந்த, கபிரிஸ்தானுக்கு போனாலும் அவனுக்காக 4 பேர் தொழுகிறாங்களா இல்லையா? அதனால தமிழிலே ஒரு வாசகம் சில இடங்களில் எழுதி போடப்பட்டிருக்கிறது, உனக்காக தொழுகை நடத்தும் நீ தொழுது கொள். நீ தொழவே மாட்டேன்னு சொன்னாலும் உன்னை வச்சு 4 பேர் தொழுவாங்கப்பா, உனக்காக தொழுவாங்க, நீ அதுக்கு முன்னாலேயாவது தொழுது கொள். அப்ப முதல் காரியம் என்னன்னு சொன்னா, இந்த ஷைத்தானுடைய வேலையில பிரதானமானது, முதல்ல அவன் மஸ்ஜிதை விட்டும் மனிதர்களை தடுப்பான். எங்கெங்கயோ போறீங்க வர்றீங்க, ஒரு 10 நிமிஷம் பள்ளிவாசலுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா அவரு சொல்லக்கூடிய காரணம் இங்கிருந்து அரசு வரைக்கும் சொல்லுவார். அவ்வளவு பெரிய காரணங்களை ஒண்ணுமே இருக்காது, பெருசா சித்தரிச்சு சொல்லுவார். வராததுக்கு அந்த காரணங்கள்லாம் சொன்னாதான் கூப்பிடுபவரிடத்தில் இது எடுபடும் என்று. கூப்பிடுபவரிடத்தில் இது எடுபடலாம், ஆனால் படைத்த ரப்பிடத்தில் எடுபடாதல்லவா? கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நான் சொல்ல வருவது, என்னதான் இருந்தாலும் நாம சுபுஹ் தொழுகையை மிஸ் பண்ண கூடாது. ஷைத்தான் அந்த நேரத்துல தான் ரொம்ப விளையாடுவான். என்னதான் நாம பேசினாலும் சரி, கணியத்திற்குரிய நல்லோர்களே, ஃபஜ்ர் தொழுகையை மிஸ் பண்ணவே கூடாது. 99.99% 99.99% ஒவ்வொரு முஸ்லிமும் என்ன செய்யணும், பள்ளிவாசலுக்கு வந்து இமாம் ஜமாத்தோட ஃபஜ்ர் தொழ முயற்சி. அப்படி வர முடியாத அந்த 1% வேணா என்ன செய்யலாம், கதா செய்யாமலாவது வீட்லயாவது தொழுதணும். ஆனா என்னங்க, அவருக்கு பள்ளிவாசலுக்கு தான் வரணும், இமாம் ஜமாத்தோட தொடரணும். அப்படி வர முடியாத நிலைன்னு சொல்லி பல பேருக்கு இருக்குமா இல்லையா? இக்கட்டான நிலை அல்லது வேறு ஏதோ ஒண்ணு, அந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான நிலை என்று இருக்கும் பொழுது, அப்ப வேண்டுமானால் கதா செய்யாமலாவது அதாவாக உன் இல்லத்திலேயே இருப்பிடத்திலேயே தொழுது அதை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்று சமூகம் ஃபஜ்ர் தொழுகையை மறந்தது. விளைவு என்ன தெரியுமா? வாழ்வின் நிம்மதியை தொலைத்தது. நிம்மதியே இல்லை. கோடீஸ்வரனா இருப்பார், லட்சாதிபதி, நிம்மதி இல்லாத என்னதான் பிரயோஜனம், நிம்மதி இல்லை, அப்படி இப்படி அது இதெல்லாம் சொல்லுவார். வாழ்க்கையில் நிம்மதி தான் முக்கியம். கோடிகள் இருப்பது, லட்சங்கள் இருப்பது, பல நிலங்கள் இருப்பது, அதில் புரள்வது, ஓடுவது, ஆடுவது, இது நிம்மதி அல்ல. நிம்மதி என்ன? நிம்மதி இதெல்லாம் செல்வத்துக்கு அப்பாற்பட்ட நிம்மதி என்பது அல்லாஹ்வினுடைய பிரத்யோக ரஹ்மத். நிம்மதிங்கிறது என்ன? அல்லாஹ்வினுடைய பிரத்யோக ரஹ்மத். அப்ப அல்லாஹ் வச்சு அதை எப்படி வாழ்வது? அதை வாழ்வதற்கு பிரதான இடம் பள்ளிவாசல், அதை பெறுகிற பிரதான நேரம் ஃபஜ்ர் தொழுகை. கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, மாஸால நாயிமன் ஹத்தா அஸ்பஹ மா காம இல ஸலா,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒருவரை பற்றி இப்படி பிரஸ்தாபம் செய்யப்பட்டது, மாஸால நாயிமன் ஹத்தா அஸ்பஹ காம இலா ஸலா, அவர் பதில் தொடாமல் உறங்கி விடுகிறாரே, அவர் குறித்து நாயகமே என்று கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், பால ஷைத்தானு ஃபீ உதுனிஹி, ஒண்ணுமில்லப்பா, அவருடைய காதுகளில் ஷைத்தான் செடி கழிச்சிட்டான். யார் பதில் தொடாமல் உறங்குகிறாரோ அவருடைய காதுகளில் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சமும் யோசிக்காமல் உடனே பதில் சொன்னார்கள் என்றால், அப்ப பஜ்ர் தொழலேன்னு சொன்னா நம்ம காது தொட்டு பார்க்கணும். சிறுநீர் இருக்குதா இல்லையா? ஒன்றும் இருக்காது. ஏன்னா ஷைத்தான் மறைந்திருந்து தாக்கக்கூடியவர். ஆரம்பத்தில் ஷைத்தான் எப்படிப்பட்டவன்? அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், அந்த குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காஸிகின் இதா வகப். அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான், மறைந்திருந்து தாக்குதல் நடத்தக்கூடிய உள்ளங்களில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிற ஷைத்தான் நமக்கு முன்னால நல்ல புள்ள மாதிரி உட்கார்ந்துட்டு, அதாங்க ஷைத்தான், நீ பள்ளிவாசலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டான். மறைந்திருந்து தாக்குகிறானே, அவனிடமிருந்து ரப்பிடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். உள்ளங்களில் ஊசலாட்டத்தை, அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், உள்ளங்களில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறானே யா அல்லாஹ், அவனிடமிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இந்த ஷைத்தான் ஆகிறவன் மறைந்திருந்து தாக்கக்கூடியவன். இப்ப என்னாச்சு? தூக்கத்தின் மூலமாக பள்ளிவாசல் தொடர்பை விட்டு இவனை தூரப்படுத்தலாம் என்று நினைத்தான். ஆனால் நல்ல வேளையாக அல்லாஹ் இந்த மனிதனுக்கு நன்மையை நாடியதால் சிரமத்தோடு எழும்பியாவது அவர் உதவு செய்து விடுகிறார். சிரமத்தோடு எழும்பியாவது ஒரு பள்ளிவாசலுக்கு வந்துட்டார். இப்ப இந்த இடத்துல ஷைத்தான் தோற்று போய் விடுகிறான். தூக்கத்திலேயே அரசு பண்ணணும்னு பார்த்தான், தூக்கத்திலேயே இந்த மனுஷனை கைது செய்ய பார்த்தான். ஆனா இந்த மனுஷன் என்னாச்சு? ஏதோ ஒரு ஓணத்துல தக்குவா ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மனுஷன் எழுப்பிட்டான், எழுப்பி உதவு செஞ்சுட்டான். இப்ப பள்ளிவாசலுக்கு வந்துட்டான். இப்ப ஷைத்தான் தோற்றான் நம்மிடத்திலே ஒரு நேரத்தில். ஆனா இப்ப என்ன தெரியுமா செய்வான்? வேறு வழியை கையாண்டு பள்ளிவாசலுக்கு வந்துடுவான். வேறு வழியை கையாண்டு என்ன செய்யறான்? இப்ப ஷைத்தான் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகையில் இருந்து தொழுகிறோமா இல்லையா, அந்த தொழுகையில் இவன் பல்வேறு விதமான சூழ்ச்சி செய்கிறான். பல வழிகளில் அவன் எப்படியாவது தொழுகையை விட்டு இந்த அடியானை தூரமாக்கி விடலாமா என்று இவர் தொழுகையில நிற்பார். மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இவர் கை கட்டி நிக்கிறத பார்த்தா தொழுகிறான்னு சொல்லுவாங்க. ஆனா இவருடைய கல்பு பல்வேறு குழப்பங்களுக்கு ஆளாகி இருக்கும். அந்த நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்வான்? ஒதுக்கூறு கதா கதா, இவைகளை எல்லாமே நினைத்துப்பார், இதையெல்லாம் சிந்தித்துப்பார். அவர் தனியா உட்கார்ந்து இருப்பார், அவருக்கு எந்த சிந்தனையும் வந்திருக்காது. ஆனா தொழுகையில நின்ன உடனே இவர் 7 வயசுல செஞ்சதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஷைத்தான் அப்படி ஏற்படுத்துவான். இதை நினைத்துப்பார், அதை நினைத்துப்பார், அப்படி செய் இப்படி செய் என்று. ஹத்தா யஸல்ல ரஜுலு யத்ரி லம் ஸல்லி, கடைசியில் என்னாச்சுன்னு சொன்னா எத்தனை ரக்காத்து தொழுதேன்னு கூட அவருக்கு தெரியாது. எத்தனை 3 4 2 4 3 இப்படியே குழம்புவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிலையுமே நம்மை விட்டு கொடுக்கல. இப்படி குழப்பம் வருதா? ஷைத்தான் குழப்பறான். 3 4 டவுட் வந்துருச்சு பாத்தியா? இது உன்னுடைய அசல் கல்வியில் இருந்து வந்ததல்ல, ஷைத்தான் ஏற்படுத்துகிறான். இருந்தாலும் இதிலிருந்து நீ பாதுகாப்பு பெரு, என் அருளை பெரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? فَإِذَا لَمْ يَدْرِ أَحَدُكُمْ كَمْ صَلَّى صَلَى 3 و 4, உங்களில் ஒருவர் தொழும்போது அவருக்கு 3 4 3வது ரக்காத்தா 4வது ரக்காத்தா அப்படிங்கிற குழப்பம் மிகைத்திருந்தால் என்ன செய்ய தெரியுமா? فَلْيَسْجُدْ سَجْدَتَيْنِ وَهُوَ جَالِسٌ, அவர் கடைசி இருப்பில் 2 சுஜூதுகள் செய்து தொழுகையை பூர்த்தி செய்து கொள்ளட்டும். அதாவது சஜ்தா சார். அப்படி ஒரு டவுட் வருதா உங்களுக்கு? நீங்க தொழுகை முழுமைப்படுத்துங்க, இறைவன் உங்களுக்கு இருக்கிறது. அப்ப இந்த குழப்பம் வந்ததுக்கு 2 சுஜூது செஞ்சீங்க, சரியா போச்சு. நல்ல ஒரு ஐடியாவை அதிர்த்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்? நிம்மதி பெறலாமா? இல்ல, நிர்பந்தமான நிலை வந்து அதுக்கு நிறைய சட்டங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை இன்னொரு நாள் பார்ப்போம். அதை பத்தி பேசினாலே சும்மா பத்தாது. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஆக தொழுகைக்குள் ஷைத்தான் பல சிந்தனைகளை ஏற்படுத்தி எப்படியாவது குழப்பம் முயற்சித்தான். ரக்காத்துகளிலே பல ஊசலாட்டங்களை ஏற்படுத்தலாம். அப்படி ஒரு ஊசலாட்டை மிகைத்தால்
கவலைப்படாதீங்க, 2 சுஜூது கடைசியில செஞ்சிருங்க, சரியா போச்சுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறையருளிலிருந்து நீங்கள் தூரமாக வேண்டாம், அல்லாஹ்வின் அருளை பெறுங்கள், அதுக்கு பிறகு 2 சுஜூது செஞ்சீங்கன்னு சொல்லிட்டாங்க. கணியத்திற்குரிய நல்லோர்களே, இப்படி தொழுகைக்குள் ஷைத்தான் பல சிந்தனைகளை ஏற்படுத்தி நம்மை குழப்பிட முயற்சித்த போது நாம் அதை முறியடித்து விட்டால் அவன் அந்த இடத்துல தோத்து போயிடுவான். அவன் அந்த இடத்தில் தோல்வியை தழுவிவிடுகிறான். இப்போது வேறு வழியை கையாள்வான், விடமாட்டான். வேறு வழி என்ன, வேறு வழி என்ன, இப்படி கையாள்வான். நாம் தொழுது கொண்டிருந்தால் குறுக்கும் நெடுக்கும் செல்வான். தொழுது கொண்டு குறுக்கு போவான், குறுக்க போறது, அப்படி குறுக்க போறது, காசுல போறது, அப்படி போறது, இப்படி போறது. இந்த காரியத்தை செய்வானா ஷைத்தான்? ஷைத்தான் என்ன செய்யறான்? நம்ம பக்கத்து வீட்டு பாய் தானே குறுக்க போனாரு அப்படின்னு நாம நடப்போம். நம்ம செய்து தானே குறுக்க போனாரு, ஷைத்தான் போனார்னு சொல்றீங்க. ஷைத்தான் போகலாம். குறுக்கே செல்வதன் மூலமாக இந்த ஷைத்தான் தடுப்பானா? சொல்றது யாருன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது பொய்யாகுமா? குறுக்க போறது ஷைத்தான்ங்கறாங்க. இதா மர்ர பைன யதை அஹதிக்கும் ஷைஉன் வஹுவ யுஸல்லி ஃபல்யம்னஹு ஃபைன் அபா ஃபல்யம்னஹு. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு முன்னால் ஒருவர் உங்களுக்கு குறுக்கே சென்றால் ஃபல்யம்னஹு, அவரை தடுங்கள். போறவங்க தடுக்கணும். எப்படி தடுக்கணும்? தொழுதுகிட்டு இருக்கிறார், குறுக்க போறாரு, கை நீட்டி தடுக்கணும். இதனால தொழுகை பாத்திராகுமா? இது தொழுகைக்குள் உள்ள செயல் தான் புகார்கள் சொல்லுவாங்க. தொழுகைக்கு வெளியே உள்ள செயல் அல்ல. ஒருவன் குறுக்கே சொல்லும் பொழுது நீங்க தொழுது கொண்டிருந்தால் அப்படி பார்த்துட்டு இருக்காதீங்க, கையை நீட்டி அவனை தடுங்கள். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபல்யம்னஹு, அவரை தடுங்கள். அப்படி தடுத்தும் ஃபைனபா ஃபல்யம்னஹு, அப்படி தடுத்தும் அவன் செல்ல முயற்சித்தால் மீண்டும் தடுங்கள், கை நீட்டி தடுங்க. சரி, அவன் மீண்டும் செல்ல நினைத்தால் ஃபைனபா ஃபல்யுகாத்திலுஹு, மீண்டும் அவன் செல்ல நினைத்தால் அவன்கிட்ட சண்டை போடுங்கிறாங்க. என தொழுகையாளிக்கு குறுக்கே செல்வது என்பது அது ஒரு மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய பாவம். அது ஃபல்யுகாத்திலுஹு, அவனிடத்தில் சண்டையிட்டால் அவனை தடுங்கள். ஏன் இவ்வளவு தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தெரியுமா? அவன் வேற யாரும் இல்ல, ஃபஇன்னமா ஹுவ ஷைத்தான், அவன் தான் ஷைத்தான் தான் சொல்றாங்க. அவன் வேறு யாரும் அல்ல, ஷைத்தான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இப்படியாக செய்து நம்முடைய தொழுகையை அவன் கெடுத்திட முயற்சிப்பான். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இந்த விஷயத்திலும் நாம் வெற்றி பெற்று விட்டால், இந்த விஷயத்திலும் நாம் ஷைத்தானின் சூழ்ச்சியை முறியடித்து விட்டால், ஷைத்தான் என்ன தெரியுமா செய்வான்? தொழுகையில் நம்முடைய பார்வையை இங்கும் அங்கும் ஓட விடுவதன் மூலமாக நம்முடைய தொழுகையை அபகரிக்க முனைவான். எத்தனை பேர் தொழுகையில கைகளை கட்டி நம்முடைய பார்வையை தாழ்த்தி, அதாவது குறைந்தபட்சம் சுஜூது செய்யற இடத்தையாவது பார்த்துட்டு இருக்கிறோம். இதுதான் சரியான முறை. எத்தனை பேர் பார்க்கிறோம்? எத்தனை பேர் தொழுது குடிக்கிறதுக்குள்ள எந்த ஏசி ஓடுது எந்த ஏசி ஓடலைங்கிறது தொழுகையில கண்டுபிடிக்கிறோம். தொழுகையே இருப்பாரு, தப்பு அங்க இருக்க ஒரு ஏசி ஓடும், இவரு நிக்கிற இடத்துல ஏசி ஓடாது, அங்க போய் நின்று இல்லையே அப்படின்னு தொழுகை கூட நினைப்பார். இவர் ஒரு இடத்துல நின்று தொழுகிட்டு இருப்பார், மோதலின் சாப்பிட்டு இன்னொரு இடத்துல ஃபேன் போடுவார், அங்க போய் நின்று இல்லையே. எல்லாம் தொழுதுகிட்டு இருப்பார், ஃபேன் தப்புன்னு ஆஃப் பண்ணிடுவார், திட்டத்துக்கு வாங்கி வந்துடும், தொழுகையில் இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, பார்வையை அலைமோத விட்டுக் கொண்டு சிந்தனைகளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. யார் வர்றது போறது வைக்கிறது, அது பின்னால நின்று தொழுதா கேட்கவே வேண்டாம், நிச்சயமாக பார்வை ஓடும். அதனாலதான் முன்னால வந்துருங்கன்னு சொல்றது. அதனால பின்னால நின்று தொழக்கூடிய எல்லாருமே அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்ல வரல, நீங்க அப்படி புரிஞ்சிடக்கூடாது. பார்வை என்பது சிதறுகிறது. டயத்தை பார்க்கறது, ஸ்கிரீனை பார்க்கறது, அங்க பார்க்கறது, இங்க பார்க்கறது, திரும்பி கூட சிலவர் பார்த்துருவாங்க, திரும்பி கூட பார்த்துருவாங்க. சில பேர் அவங்க தொழுகையில நிக்கிறானா இல்லையாங்கிறது தெரியாம வர்றவங்க சலாம் கூட சொல்லிடுவார். சலாம் சொன்ன நேரத்தில் அவர் தொழுகையில நிக்கிறவரை தொழுகையில நிக்கிறேங்கிற சிந்தனையை அவருக்கு பதில் சலாம் சொல்லிடுவார். அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன் பாத்தீங்களா, இது நடந்ததுதான் சொல்றேன், நடந்தது எனக்கு நடந்தது நான் சொல்றேன், உங்களுக்கு நடந்துச்சு இல்லையே தெரியும்.
அவர் தொழுகையில் நிற்கிற மாதிரியே தெரியல. நம்ம வரும்போது நம்மையே பார்த்துட்டே இருக்கிறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். பின்னால போனதான் தெரியுது அவர் தொழுதுட்டு இருக்கிறாரு. ஓஹோ, நம்ம தான் தப்பு பண்ணிட்டு அவருக்கு சலாம் இருக்கக்கூடாது. புகார்கள் ஒரு சட்டம் சொல்லுவாங்க, நீங்க தொழும் பொழுது பின்னாடி இருந்து பார்க்கக்கூடியவர் இவர் தொழுகையில இல்லைன்னு தெரிஞ்சா அந்த தொழுகை இல்லை, அவர் தொழுகையில் இல்லை. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே, நாம் தொழுது கொண்டிருக்கும் போது சிலர் நமக்கு முன் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். பாருங்க, அங்க போவோம். நாம பெரிய அவுளியா கிடையாது. அலி ரலியல்லாஹு அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது அவர்களை நோக்கி ஒருவன் அம்பு எய்தான். அந்த அம்பு காலில் வந்து குத்திருச்சான். காலில் வந்து குத்தி அதுல இருந்து ரத்தம் வெளியே வருகிறது. அவர்கள் தொழுகையிலேயே நின்று கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னா, இறைவனோடு அவ்வளவு இலைப்பாக தொழுகையில் என்று பேசிக் கொண்டிருப்பதால் புறத்தாக்குதல்களை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. நம்ம யாரிடத்திலும் செல்போன்ல பிரியமா பேசிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்தில் நமக்கு நன்கு அறிமுகமானவர் நம்மை வந்து தொட்டு கூப்பிடுவார், நாம கண்டுகொள்ளவே மாட்டோம். காரணம் என்னன்னு சொன்னா, என்னுடைய நண்பர் ஒருவர் போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதிலேயே லயிச்சு போயிடுவோம். அந்த மாதிரி நன்மக்கள், உயர்ந்த மக்களினுடைய நிலை என்னன்னு சொன்னா, தொழுகையில் என்றால் தன்னையே மறந்து விடுவார்கள், குர்ஆன் ஓதுவதிலேயே திளைத்து விடுவார்கள், அல்லாஹ்விலேயே ஒன்றி போய் விடுவார்கள், அப்படியே நிற்பாங்க. அதனால அவர்களுக்கு புறத்தாக்குதல்கள் அவர்களுடைய உடலில் எதுபட்டாலும் தெரியாது. ஆனா நம்முடைய நிலை அப்படி அல்ல. நமக்கு முன்னால் ஒருவர் தொழுது, நாம் தொழுது கொண்டிருக்கும் போது முன்னால் ஒருவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, சண்டை போடுறாருன்னு சொன்னா பார்வை அங்கே செல்லும், சிந்தனை அங்கே செல்லும். சில பேர் உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, அங்க பார்ப்பாங்க. சில பேர் சச்சரவு செய்து கொண்டிருப்பார்கள், அங்கு பார்ப்பார்கள். ஆக இந்த செயல்களை நாம் பார்ப்பதன் மூலமாக நமது தொழுகை வீணாகி விடுகிறது. தொழுகை என்னாகுது? தொழுகை வீணாகி விடுகிறது. எனவே தொழுகைகள் தொழக்கூடிய நேரத்தில் பிறரை பார்க்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. பார்வையை ஓடவிடக் கூடாது. அதனால ஃபுகாஹாக்கள் சொல்வார்கள், நீங்கள் நிலையில் இருக்கும் பொழுது சுஜூதை பாருங்கள், ருக்குவுக்கு சென்றால் 2 கால்களை பாருங்கள், உட்கார்ந்து இருக்கும் அத்தஹியாத்தில் அமர்ந்து இருக்கும் போது உங்களுடைய பார்வை அந்த தொடையை விட்டு தாண்டக்கூடாதுமா. பார்வையை கட்டுக்கோப்பில் வைக்க வேண்டும் தொழுகையினுடைய நிலையில். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, சஅல்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்திஃபாத்திர் ரஜுலு ஃபிஸ் ஸலாம், ரஜுலி ஃபிஸ் ஸலாம், நாயகமே தொழுகையில் இங்கும் அங்கும் பார்ப்பதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாங்க. மனிதன் தொழுகையிலே இங்கும் அங்கும் பார்ப்பது, இது குறித்து நபி அவர்கள் சொல்லுங்களேன் என்று கேட்ட பொழுது ஃபகால, நபி அவர்கள் சொன்னார்கள், வஹ்திலாசுன் யஹ்தலிசு ஷைத்தான மின் ஸலாத்தி அஹதிக்கும், திரும்பி பார்க்கும் நேரத்திலே ஷைத்தான் உங்களுடைய தொழுகையை அபகரித்துக் கொள்கிறான். அப்படி எப்படி திரும்பி பார்க்கறீங்க, பார்வையை ஓட விடுறீங்கன்னு சொன்னா ஷைத்தான் உங்களுடைய தொழுகையை அபகரிக்கிறான். இன்னும் சொல்ல போறது, ஷைத்தானுடைய தொழுகையை திருடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு சொன்னார்கள். தொழுகையின் நிலையில் ஒருவர் வானத்தை பார்க்கிறார், அவருடைய பார்வை செல்லதாச்சுன்னா தடுத்தாங்க, பார்க்கக்கூடாது. தொழுகையினுடைய நிலையில் இங்கும் அங்கும் பார்ப்பதே கூடாது. இதுவெல்லாம் யாருடைய வேலை என்றால் ஷைத்தான் இடையூறு செய்யலாம். ஷைத்தானுடைய இடையூறுக்கு என்றைக்குமே நாம் என்ன செய்திடக்கூடாது, ஆளாகிவிடக் கூடாது, இலக்காகிவிடக் கூடாது என்பதுதான் கண்ணியத்திற்குரிய நல்லவருடைய தொழுகையில மட்டும்தான் ஷைத்தான் இடையூறு செய்யறானா? இல்லை. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், கூட்டு வாழ்க்கையில், தனிமனித வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில், வியாபாரத்தில், அனைத்து விஷயங்களிலும் இந்த ஷைத்தான் தலையிட்டு எப்படியாவது இந்த அடியானை என்னுடைய தோழனாக ஆக்கி, மறுமையில ஷைத்தான் ஒரு பக்கம் நிற்பான், நாம ஒரு பக்கம் நிற்போம். அல்லாஹு தஆலா மனிதர்களிடையே ஒரு பிரிவாரை நரகவாசிக்கு முடிவு செஞ்சிருவான். ஃபரீகுன் ஃபில் ஜன்னah வ ஃபரீகுன் ஃபிஸ் ஸஅய், நீங்க எல்லாம் சொர்க்கம் போங்க, நீங்க எல்லாம் நரகம் போங்கன்னு சொல்லுவான். அப்படி நரகம் என்று உறுதி செய்யப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில ஷைத்தான் பேசுவான், ஏன்பா நான் கூப்பிட்டா நீங்க வந்துடணுமா கேட்பான். நான் அழைத்தேன், உடனே என்னுடைய அழைப்புக்கு செவிசாய்த்து நீங்கள் வந்துவிட வேண்டுமா? இவன் பார்த்து எவ்வளவு பெரிய நஷ்டம் உனக்கு, ஏன் வந்தாய் என்று கேட்பானா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இப்படி ஒரு நிகழ்வு அங்கு நடக்கும். ஷைத்தான் உங்களை எல்லாம் பார்த்து இப்படி சொல்லுவான், எனக்கு ஏன் கட்டுப்பட்டீர்கள், நான் அழைத்தால் வந்து விடுவதா, நான் குறிப்பிட்டால் நீங்கள் வந்து விடுவதா என்று அவன் அந்த நேரத்தில் பேசுவான். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஆக இந்த ஷைத்தான் என்பவன் இவனுடைய முழு நேர வேலையை ஆதமுடைய மக்களை வழிகெடுப்பதுதான்.
எனவே மார்க்கத்துக்கு புறம்பான தடை செய்யப்பட்ட எந்த ஒரு செயல் குறித்த சிந்தனை வந்தாலும் அது ஷைத்தான் தான். எனவே அதிலிருந்து விடுபட வேண்டும். அவனுடைய தொல்லையிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அவருடைய இடையூறுகளில் இருந்து பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, நம்முடைய செழியன் நகர் பகுதியில்